இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க முயலும் ரணில். யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை. அரசியல் நடவடிக்கைகளில் நீண்ட நாட்களாக ஈடுபடாத கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த கருணா, தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ள எவரும் ஒற்றுமையுடன் செயற்படுவதில்லை எனவும், தான் நாடாளுமன்றம் சென்றால் சிறந்த முறையில் பணியாற்றுவேன் எனவும் தன்னை பெருமிதமாக கூறியுள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிளவுக்கு காரணம் என்ன என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது, விடுதலை புலிகளின் தலைவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இன்று ஒற்றுமையின்மையின் விளைவாக பிளவடைந்து காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மட்டக்களப்பின் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்றில் பேசாமல் தமது சொந்த பிரச்சினைகளை பிள்ளையான் மற்றும் கூட்டமைப்பு தரப்பினர் எடுத்துரைக்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ரணில் விக்ரமசிங்க இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் சட்டங்களை இயற்ற முயற்சிக்கின்றார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு எதிரான கீழ்த்தரமான செயற்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் முன்னெடுத்துள்ளனர். 2015 ஆண்டு அப்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30-1 தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கினார். இந்த தீர்மானத்தை நாட்டு மக்களும் நாடாளுமன்றமும் அப்போது அறிந்திருக்கவில்லை. நாட்டுக்கு எதிராக ஒப்பந்தங்கள் மற்றும் தீர்மானங்களில் இருந்து விலகுவதாக 2019 ஆண்டு அதிபர் தேர்தல் காலத்தில் ராஜபக்சர்கள் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார்கள். அந்த வாக்குறுதிகளுக்கு அமைய கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை நாட்டு மக்கள் தோற்றுவித்தார்கள். இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30-1 தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கும் இணக்கப்பாட்டில் இருந்து இலங்கை விலகியுள்ள நிலையில் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய விடயங்களில் பல சட்ட வகிபாகத்துடன் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆகவே இராணுவத்தினருக்கு எதிராக எவர் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம், பொய் சாட்சியம் வழங்கலாம். சரத் பொன்சேகாவை தவிர ஏனைய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் வகையில் செயற்படுகின்றார். ஆச்சரியம் என்னவென்றால், யுத்த வெற்றியை பிரதான தேர்தல் பிரசாரமாக கொள்ளும் ராஜபக்சர்கள் இராணுவத்தினருக்கு எதிரான சட்டமூலங்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள். ஆகவே இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட கொக்குவில் பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் குறித்த வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், வடக்கு மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொக்குவில் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விஜயம் மேற்கொண்டனர். மேலும் வீடுகளில் டெங்கு நுளம்பு காணப்படும் இடங்கள் அகற்றப்பட்டதோடு பல வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கைகளும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தமிழ்நாடு கடற்தொழிலாளர்களும்
அவர்களது மீன்பிடி படகுகளும் தொடர்ந்தும் சிறைப்பிடிக்கப்படுவது குறித்து தனது ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 13ஆம் தேதியன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 10 கடற்தொழிலாளர்களையும் அவர்களின் விசைப்படகையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் 15ஆம் தேதியன்று கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த அதிபர் தேர்தலில் பொதுஜன பெரமுனவினால் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் உள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க இன்னும் அதிபர் அலுவலகத்தில் இருப்பதால் அவரின் பெயரும் அந்த பட்டியலில் இருப்பதாகவும் அவர் கூறினார். அந்த பட்டியலில் மேலும் பல பெயர்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை பொதுஜன பெரமுன சார்பில் பிரபல வர்த்தகரான தம்மிக்க பெரேரா போட்டியிட உள்ளார் என்ற தகவல்கள் வெளியானமையும் குறிப்பிடத்தக்கது. லித்தியம் விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் புதிய ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் அர்ஜென்டினாவில் உள்ள லித்தியம் சுரங்கத்திலிருந்து லித்தியம் அகழ்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவின் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கையெழுத்திட்டார். மின்சார வாகனங்கள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளில் லித்தியம் மின்னேற்றி அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் குறித்த துறையுடன் சார்ந்தவர்களுக்கு லித்தியம் மிக முக்கியமான தேவையாக உள்ளது. இதன் பொருட்டு கடந்த 2020-2021 ஆண்டுகளில் இந்தியா இறக்குமதி செய்த லித்தியத்தில் பெரும்பகுதி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து லித்தியம் விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் அமெரிக்கா தலைமையில் தாது பாதுகாப்பு கூட்டு அமைப்பானது கடந்த 2021 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பில் ஆஸ்திரேலியா, இந்தியா, கனடா, பின்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், கொரியா, ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருந்தனர். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவின் கானிச் பீதேஸ் நிறுவனமும் கேம்யன் என்ற நிறுவனமும் கூட்டாக இணைந்து லித்தியம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். வருடாந்தம் 80 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டும் ஒவ்வொரு வியாபாரமும் அல்லது தொழில்துறையும் வரியில் பதிவு செய்யப்பட வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். யட்டியந்தோட்டையில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பதிவு செய்யப்பட்ட வட் பதிவு சான்றிதழ் அனைவருக்கும் பார்க்கக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், தற்போது வட் வரி செலுத்துவதற்கான வரம்பு ஆண்டுக்கு 80 மில்லியன் ரூபாய், விரைவில் ஆண்டு வருவாயை 60 மில்லியன் ரூபாவாக குறைக்க தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும். வட் பதிவு இலக்கம் காட்சிப்படுத்தப்படாவிட்டால் அவ்வாறானவர்களுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.